பெங்களூரில் இருக்கிற பண்ணை வீட்டில் நடக்கிற பார்ட்டிக்கு என்ட்ரன்ஸ் மட்டுமே 50 லட்சம் ரூபா. யூனிஃபார்மில் இருக்கிற போலீஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது டிக்கெட் எடுக்கலாமா வேண்டாமா? முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அந்த அறிக்கை என்ன? யூடியூபர் இர்ஃபானுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக? இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. நாடு முழுவதும் பார்ட்டின்ற பேரில் போதைப்பொருள் உட்கொள்கிற பழக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. சமீபத்தில் பாடகி சுஜித்ரா சொல்லியிருந்தாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் போதை உட்கொள்கிற பழக்கம் அதிகமாகிட்டே இருக்குன்னு. அது ஒரு பெரிய புயலை கிளப்பி இருந்துச்சு. அதனுடைய சூடு அடங்கிறதுக்குள்ள பெங்களூரில் இருக்கிற ஒரு பண்ணை வீட்டில் டிஜே பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பார்ட்டியில் கலந்து கொள்வதற்கான என்ட்ரன்ஸ் மட்டுமே 50 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. சன்செட் டு சன்ரைஸ் அப்படின்னு இந்த பார்ட்டிக்கு பேர் வச்சு பிரபலமானவர்களெல்லாம் அழைச்சி அந்த பார்ட்டியில் கலந்துக்க வச்சுருந்துருக்காங்க. இந்த பார்ட்டியில் சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் உட்கொள்கிறாங்க அப்படின்னு மத்திய குற்றப்பிரிவு போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதிகாலை 3 மணிக்கு அதிரடியாக அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போன மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டாங்க. அவங்க சோதனையில் ஈடுபட்ட போது தடை செய்யப்பட்ட MDMA என சொல்லக்கூடிய மாத்திரை, அப்புறம் கொக்கைன் போன்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை அங்கே உபயோகப்படுத்தி இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. இந்த பார்ட்டியோட ஒருங்கிணைப்பாளர் 5 பேர், அதுக்கப்புறம் இவங்களுக்கு போதைப் பொருள் சப்ளை பண்ணுறாங்களா அப்படி ஒரு 3 பேர், மொத்தம் 8 பேரை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டியில் கலந்து கொண்டவங்க நிறைய பேரில் பிரபலமான கன்னட மற்றும் தெலுங்கு சின்னத்திரை நடிகர்கள்லாம் இருக்காங்க. நாங்கள் இதில் எல்லாம் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவித்து வீடியோலாம் விட்டுருந்தாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க அப்படின்னா, அவங்க கலந்துக்கிட்டதாக சந்தேகப்படக்கூடிய ஒரு 100 பேர்கிட்ட அவங்களோட பிளட் சாம்பிள் எடுத்திருக்காங்க. அவங்க போதைப் பொருட்கள் உட்கொண்டிருக்காங்களா இல்லையான்னு இது பண்ணுறதுக்காக பிளட் சாம்பிள் எடுத்திருக்காங்க. அந்த பார்ட்டியில் நிறைய சொகுசுகார்கள் போனதாகவும் காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ சமீபமாக இளையத்தில் வைரலாகிட்டு இருக்கிற ஒரு காணொளி, சீருடையில் இருக்கக்கூடிய ஆறுமுக பாண்டியன்ற காவல்துறையை சேர்ந்தவர் அரசு பேருந்தில் தான் டிக்கெட் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நடத்துனர்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காரு. இது இன்னைக்கு காலையில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அரசு பஸ் அப்படின்ற ட்விட்டர் பக்கத்தில் இந்த தகவலை போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த காவலர் கட்டணமின்றி தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் பயணிக்க அனுமதி இல்லை. வாரண்ட் இருந்தால் மட்டுமே காவல்துறையினர் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க முடியும். மற்ற நேரங்களில் காவலர்கள் பயணச்சீட்டு எடுத்து பயணிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. தூத்துக்குடி சென்ற பேருந்தில் காவலர் பயணச்சீட்டு எடுக்க மறுத்து வாக்குவாதம் செய்த நிலையில் காவலர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி அந்த அரசு பஸ் அப்படின்ற ட்விட்டர் பேஜில் போட்டிருந்தாங்க. ஆனால் இதுக்கு முரணாக இன்னொரு செய்தி இருக்குது. அது என்ன செய்தி அப்படின்னா, கடந்த 2021 வருடம் செப்டம்பர் மாதம் தமிழ் ஹிந்துவில் ஒரு செய்தி ஒன்று வந்துருந்துச்சு. அந்த செய்தியில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, காவலர் முதல் ஆய்வாளர்கள் வரை அரசு பேருந்துகளில் இலவச பயணம், முதல்வரின் அறிவுக்கு வரவேற்பு அப்படின்ற மாதிரி இந்த செய்தி போட்டிருந்தாங்க. இந்த செய்தி இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது காவல்துறை மானிய கோரிக்கையின் போது அவர்கள் எதிர்பார்த்த வகையில் சுமார் பல்வேறு அறிவிப்புகளை முதல்வர் MK ஸ்டாலின் வெளியிட்டார். குறிப்பாக காவல்துறையில் நிலவும் பதவி உயர்வு போன்ற பிரச்சனையை தீர்க்க உங்கள் தொகுதியில் முதல்வர் என்ற திட்டத்தில் ஒரு பகுதியாக சிறப்பு குறை தீர்க்கும் முகாம், அரசு பேருந்துகளில் காவலர்கள் முதல் ஆய்வாளர்கள் வரை பணி செய்யும் மாவட்டத்திற்குள் தங்களது அடையாள அட்டைகளை காண்பித்து இலவசமாக பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் மேலே துறைவாரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பேருந்து, இது அரசு சார்பாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு எக்ஸ் தளம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஃபுட் ரிவ்யூ மூலயமா யூடியூப்பில் பிரபலமான இர்ஃபானுக்கு புதிய ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அவருக்கு கல்யாணத்தில் ஆரம்பித்து சொகுசுக்காரில் ஆரம்பித்து இன்றைக்கி அவரோட குழந்தை வரைக்கும் அவரோட தலையில் அவரே மண்ணை வாரி போட்டுட்ருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. அதில் ஃபுட் ரிவ்யூவர் இர்ஃபான் அவரோட குழந்தையோட பாலினத்தை அறிவிக்கிறார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட பாலினத்தை அறிவிக்கிறது தண்டனைக்குரிய குற்றமாகும். குறைஞ்சது 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் இதுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போய் அங்கே டெஸ்ட் பண்ணி அதனுடைய ரிசல்ட் வாங்கிட்டு பார்ட்டி வச்சு அங்கே பொதுவெளியில் இவரோட குழந்தைக்கு பெண்ணா ஆனா அப்படின்ற மாதிரி பாலினத்தை குறித்து தகவலை வெளியிட்டிருக்காரு. பெண் குழந்தைன்ற மாதிரி அவர் தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக சுகாதாரத்துறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. செய்தி இதில் என்ன வருது அப்படின்னா, இவருக்கு குறைஞ்சது 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான குற்றங்களை அவர் செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று பொதுவெளியில் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இர்ஃபான் மாதிரி பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த மாதிரி தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. இப்போ இவர் வந்து இந்தியாவில் பண்ணால் தப்பு, வெளிநாட்டில் போய் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில் போய் வெளிநாட்டில் போய் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து ரிவீல் பண்ணுறாரு. நாளைக்கு தனக்கு மற்றவங்களும் தனக்கு பிறக்க போகிற குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வெளிநாட்டுக்கு டூர் போகிறான்ற பேரில் இந்த மாதிரி வந்து குழந்தையோட பாலினங்களை தெரிஞ்சுக்கிறது வந்து நாளைக்கு இவர் வந்து இன்னைக்கு எந்த ஒரு தண்டனை கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு எல்லாருமே இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவரை வந்து தண்டிக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பில் வந்து கேட்டுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சமூகத்தில் ஒரு பிரபலமான ஆளுன்னு ஆயாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சமூக பொறுப்பு இருக்கணும். அதனால வந்து இர்ஃபான் இவங்க பண்ணது வந்து தப்பு அப்படின்றது தான் நம்மளோட கருத்தும் கூட. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இணையவாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தூணிலும் இர்ஃபான் துரும்பிலும் இர்ஃபான் சொல்லிட்டு கமல் சொன்னார், இன்னும் வருங்காலத்தில் அவர் ஜெயிலும் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.